அடிக்கடி லூஸ் மோஷன் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கா? டயரியா, அதாவது தண்ணியாக மோஷன் அடிக்கடி போகுது, சாப்பாடு முழுசாக இருக்க மாதிரி மோஷனில் தெரியுது, டைஜஷன் சரியாக ஆக மாட்டேங்குதுன்னு உணர்ந்துட்டுருக்கீங்களா? இந்த பதிவு உங்களுக்கானது. அடிக்கடி இந்த மாதிரி லூஸ் மோஷன் ஆகிட்டுருக்கு, டயரியா ஆகிட்டுருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இது காரமாகவோ கொஞ்சம் ஸ்பைசி ஃபுட் எடுத்தால் உடனே லூஸ் மோஷன் ஆகிடுது, இந்த பர்டிகுலர் உணவு அந்த பர்டிகுலர் உணவில் எந்த உணவு எடுத்தாலும் அடிக்கடி இந்த மாதிரி நடக்குது வாட்ச் பண்ண வரைக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இதுவும் உங்களோட இண்டிகேஷன், ஒரு வியாதியோட இண்டிகேஷன் உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க. வெறும் வைரஸ்னால வருது, பாக்டீரியானால வருது அப்படியெல்லாம் இல்லைங்க. அதை தாண்டி இந்த அடிக்கடி லூஸ் மோஷன் ஆகிற விஷயம் ஒரே ஒரு விஷயத்தை தான் திரும்ப நமக்கு உணர்த்திட்டுருக்கு. உங்களோட சிறுகுடல் ப்ராப்ளமில் இருக்குது, அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைன் வீக் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத தான் லூஸ் மோஷன்ஸ் ஆகவும், அதாவது சாப்பாடு முழுமையாக ஜீரணமாகாமல் அந்த ஃபார்மேஷன், அந்த உணவோட ஃபார்மேஷன் அப்படியே கெடாமல் வரும். இந்த ஃபார்மேஷனோட லூஸ் மோஷன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சிறுகுடல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறதுக்கான அறிகுறி. கூடுதலாக என்னென்ன இருக்கும்? கண்டிப்பாக ஷோல்டர் பெயின், இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, மேல் ஷோல்டர், இந்த இடத்துலையும் அந்த பெயின் ரேடியேட் ஆகிற மாதிரி, உங்கள் முழங்க எல்போ ஜாயிண்ட்டில் ரேடியேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இது 2 பக்கம் இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு பக்கம் இருக்கலாம். அடிவயிறு எப்பவுமே கேஸ் ஃபார்ம் ஆன மாதிரியோ வெயிட்டாவோ அல்லது ஹீட்டாவோ இருந்துகிட்ருக்கிற மாதிரி இருக்கும். கேஸ் நிறைய ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது அல்லது கேஸே ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. அதிகமான பசி இருக்குது ஆனால் சாப்பிடவே பிடிக்கல, கொஞ்சம் சாப்பிட்டா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. ரொம்ப எமோஷ்னல் டைப்பாக இருக்கும். முதல்ல அப்படி இல்லை, இப்போ ரொம்ப எமோஷ்னலாக வீக் ஆகிட்டுருக்குறோம். நல்லாவே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. என்னதான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலும் எனர்ஜியே பிடிக்க மாட்டேங்குது, உடம்பு ரொம்ப வீக் ஆகிட்டே போகுது, மெலிஞ்சிட்டே போகிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுத்தது உங்களுக்கு நீங்கள் வாட்ச் பண்ணியிருக்கலாம் அல்லது இன்னும் வாட்ச் பண்ண போகிறீங்க. ஸோ தயவு செய்து ஒரு விஷயத்தோடு இன்னொரு விஷயம் சம்மந்தப்பட்டு இருக்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லூஸ் மோஷன்ஸ் அல்லது டயரியா அடிக்கடி நடந்துட்டுருக்கு அப்படின்னா தயவு செய்து அதை சீரியஸ் கண்டிஷனாக எடுத்துக்கிட்டு, அதாவது வார்னிங் சிக்னலாக எடுத்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் சிறுகுடல் சார்ந்து அக்குபஞ்சர் அதுக்கு சிறந்த தீர்வுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.